எங்களுடைய அம்மாக்கள் மீட்டிங் போடுறாங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? நம்ம எல்லாருக்குமே ஸ்பெகடியை தான் சைட் டிஷ்ஷா கொடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? 2 உயிருக்கு உயிரான நண்பர்கள் 10 வருஷம் சந்திச்சுக்கலனா கூட 10 வருஷம் கழிச்சு சந்திச்சுக்கும் போது அவங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை செய்யற மாதிரி இருக்கு. உத்தமையான விஷயம். சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். என் பக்கத்துல நீ இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொண்டு வர ஆச்சரியமா இருக்கு. அது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம அம்மாங்கெல்லாம் லஞ்ச் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போறாங்க. ரொம்ப பிஸியா இருப்பாங்க. என்னது ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போறாங்களா? நல்ல விஷயம் தான். ஆனா அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா ரொம்ப பேசுவாங்களே. நம்மளால அவங்க கூட போட்டி போட முடியாது. அந்த யோஷனாக்கா மேடமும் நம்மள மாதிரி தான் ரொம்ப பொறுப்பா இருக்காங்க. நம்ம பசங்களை உற்சாகப்படுத்த நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் பாருங்களேன். நம்ம பசங்களோட சின்ன சின்ன பெயிண்டிங்க்கு பின்னாடி அவங்க சின்ன சின்ன சீல் கொடுக்கறாங்க. பசங்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்குது. ஓ அதுவா? ஆமாமா. நான் அப்புறம் இத பாத்தீங்களா? அவங்க நேனியோட பெயிண்டிங்க்கு பின்னாடி இதுதான் ஒட்டி இருக்காங்க. இது அவங்க வீட்டுக்கு கொண்டு போலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா மறந்து போய் நம்ம இதுல அவங்க வச்சுட்டாங்க. இப்படியே கன்ஃபியூஸ் ஆவாங்க. அருமையா இருக்குல்ல? என் பையனுக்கு கீரைனாலே சுத்தமா பிடிக்காது. என்னோட பையனுக்கு தான் மேடம். என் பையன் கசாமா கூட முதல்ல முடியாதுன்னு சொன்னான். இத சாப்பிட்டா நல்லா மூளை வளரும்னு சொன்னேன். உடனே ஓகேன்னு சொல்லி நல்லா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் எதை கொடுத்தாலும் என் பையன் சாப்பிடுவானா பாருங்களேன். பரவாயில்லையே, ஒரு சின்ன பொய்ய சொல்லி அவனை சாப்பிட வச்சிடுறீங்க. இது கூட நல்லா தான் இருக்கு. சின்னதா ஒரு பொய்யா? என் பொண்ணு கூட இப்படிதான் தொல்லை பண்ணுவா. என் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. உண்மையதான் சொல்லிருப்பா. இந்த ஸ்பெகட்டி ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. அட என்ன மாசா, உன்னோடதுல கீரையே வைக்காம அனுப்பியிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனும். ஆமாமா, எனக்கு பிடிக்காதுன்னு எங்க அம்மா அதெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. அம்மானா இப்படிதான்பா இருக்கணும். ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல, இதெல்லாம் வச்சுதான் கொடுப்பாங்க. நம்ம அம்மாக்களே இப்படி குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. கேப்சிகன் சாப்பிட்டீங்கன்னா நம்ம மூளை நல்லா வளரும் தெரியுமா? அடேங்கப்பா, சறுக்கு முறுக்குன்னு சாப்பிடுறானே நம்ம பூச்சான். நல்லதுன்னு சொன்ன உடனே பூந்து விளையாடுறான். ரொம்ப கெட்டிக்காரன் தான். இதுல கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட விட்டமின் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க இது கூட நார் சத்தையும் நிறைய சேர்த்துக்கணும் மேடம். ஓகேப்பா, அடுத்த தடவையில இருந்து நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். இப்பதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? அவங்க அழுக்கு பண்ணாம ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. என்னோட பையனும் அப்படிதான். அவன் ஷூவை அழுக்கு பண்ணிட்டு வருவான், கிளீன் கூட பண்ண மாட்டான். மசாவை இதுக்காக திட்டி திட்டி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஏன் திட்டுறீங்கன்னு கேட்க கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். என் பொண்ணு கிட்ட நான் ஏதாவது சொன்னா போதும், அவ்வளவுதான். சொல்றதையும் அவ காதுல வாங்கிக்கிறது இல்ல, செஞ்ச தப்பையும் அவ திருத்திக்கிறது கிடையாது. சொல்லி சொல்லி எனக்கு தான் அழுத்து போச்சு. இப்ப நான் கூட அவளுக்கு எதுவும் சொல்றது இல்ல, நானே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இவங்க கிட்ட கத்துறதுனால மட்டும் அதெல்லாம் தானா சரியா போயிடுமா என்ன? இந்த விஷயத்துல நம்ம பசங்க எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க. ஆமா, கசாமா எப்படி? கசாமா எப்பவுமே அப்படி கிடையாது. எல்லா பொருளையும் ரொம்ப சுத்தமா பத்திரமா வச்சுக்குவான். ஷின்சான், நீ உன்னோட பொருள் எல்லாம் ஒழுங்கா எடுத்து வைக்கணும் இல்லையா? இப்படி போட்டா இப்படி? அப்படின்னா எனக்காக அதை எடுத்து வச்சிருங்க, தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இங்க பாரு, உன்னோட வேலையில நீ தான் செய்யணும், நான் செய்யக்கூடாது. பரவாயில்ல, ஏன் கத்திட்டு இருக்கீங்க மிஸ்? அவன் கிட்ட கத்தி தொண்டை தண்ணி வத்துறதுக்கு நாமளே பேசாம அதை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். மிஸ், இது கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, நல்லா வைங்களேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல? ரொம்ப நன்றி. உங்க பையன் கசாமா எப்பவுமே கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பானா என்ன? அதுவும் இல்லாம அவன் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு போவான்ல. நான் அவனை அந்த அளவுக்கு எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. ஆனா அவன் தான் ரொம்ப ஆசைப்படுவான். அவங்க அப்பாவை மாதிரியே அவனும் பெரிய படிப்பாளி. நான் கூட அவளை இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஏற்கனவே பாதி வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அனுப்புறது நல்லா இருக்குமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா அதுக்கு இன்டர்வியூ எல்லாம் வைப்பாங்கல்ல? ஆமா, சரியா சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸுக்கும் டெஸ்ட் வைப்பாங்க. ஆமா, என்ன மாதிரியான பிராக்டிஸ் அது? குழந்தைங்க ஸ்கூல்லயும் டியூஷன்லயும் படிச்சா மட்டும் பத்தாதுல, அவங்க வீட்லயும் படிக்கணும். அதனால அவங்கள கவனிக்கிறதுக்கு நமக்கு திறமை இருக்காங்கிறதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. இதுல பசங்க பாஸ் ஆயிட்டு நம்ம ஃபெயில் ஆனா அவ்வளவுதான். ரொம்ப பெரிய படிப்போ? சரி, அவங்க என்ன மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்பாங்க? நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கேள்விகள்.
பொறுப்பான அம்மாவாவே நான் நடந்துக்கல. அவன் விளையாடணும்னு சொன்னதுனால அவன் விளையாட ஆசைப்படுறானே நான் விட்டுட்டேன். சரியாவே படிக்க மாட்டேங்கிறான். ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள் எல்லாம் அவங்க அம்மா அப்பா ட்ரைனிங் கொடுத்துதான் அப்படி வந்தாங்களா என்ன? கிடையாதுல்ல. பசங்களுக்கு நிறைய சுதந்திரம் வேணும். ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலானவங்க இல்லையா? கசாமாவும் அதே மாதிரி ஸ்பெஷலான பையனா தான் இருப்பானோன்னு தோணுது. இல்ல அவனும் மத்த பசங்கள மாதிரி தான் இருக்கான். இல்ல அவன் எங்க பசங்கள விட வித்தியாசமா இருக்கான். இல்ல அவன் எதிர்காலத்துக்காக தான் அவன் இவ்ளோ மெனக்கேடுறான். ஆமா நம்பிட்டோம். ஆனா என்னதான் பசங்கள சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் நம்மள ஞாபகம் வச்சுக்குவாங்களா? நல்ல கேள்விதான். இப்ப அவங்க நல்லா படிச்சாங்கன்னா எதிர்காலத்துல நல்லா இருக்கலாம். கரெக்ட் பாயிண்ட் பிடிச்சாங்க. என்னதான் படிச்சாலும் அவங்களுக்கு நிஜ உலகத்தோட அனுபவம் வேணும். இவ்வளவு பெரிய உலகத்துல அவங்க தனியா என்ன பண்ணுவாங்க பாவம்? நிஜ உலகத்துல எப்படி சமாளிக்கணும்ங்கறதையும் அவங்க ஸ்பெஷல் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறாங்களாமா. என் பொண்ணு ஏற்கனவே பெரிய கோவக்காரி. அவளுக்கு இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வச்சா அவ்வளவுதான். அதனால சாதகமா இருக்கட்டுமே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போன வரை நான் கொடுத்த அந்த சின்ன கிஃப்ட் நீ தூக்கி எறிஞ்சிருப்ப. இதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லு. நான் ஒண்ணு வேணும்னு அப்படி பண்ணல. நம்ம நட்பு மேல நான் வச்சிருக்கிற மரியாதையை நீ கிண்டல் பண்றியா? ஓ ஓ அந்த பிரசன்ட வாங்குறதுக்கு நீ தகுதியே இல்லாதவன். என்னப்பா நீ இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா போல இருக்கு. நம்ம பக்கம் திரும்பி போற பாத்து. ஆஹா இந்த டிஷ் ரொம்ப சூப்பரா இருந்தது. நாம இப்படி ஒண்ணா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரியா சொன்னீங்க. ஷின்சான் வளர்க்கறதுல நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த கோழி என்ன கொத்து பாக்குது. தயவு செஞ்சு யாராச்சும் காப்பாத்துங்க. ஓ ஷின்சான், நல்ல வேலை அதை இங்க கொண்டு வந்துட்டியா? நீ திரும்பவும் வந்தது நல்லதா போச்சு. நீ ஓடி போயிட்டியே, நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? கொக்கர கொக்கர கொக்கரக்கோ கோழி கொக்கர கொக்கரக்கோ. இது உனக்கு தான். நல்லா சாப்பிடு ஷின்சான். என்ன சார் கவனிப்பினிக்கு பலமா இருக்கு. இருக்காதா பின்ன? நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. முதல்ல வயிறார சாப்பிடுப்பா. உன்னோட சமயோஜித புத்திய நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஷின்சான் வாண்டு பையனா இருந்தாலும் ரொம்ப பொறுப்பான பையன். ஆம்.